Hello friends, welcome to Divya Aari work. இன்னைக்கு class வந்து 24. இது வந்து பாத்தீங்கன்னா ஏரோ ஸ்டிட்ச் டைப் 1. இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு நமக்கு வில் டைப்ல இருக்கும். இது வந்து போடும்போது ரொம்ப அழகாவும் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், ப்ளசன்ட்டா இருக்கும். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க விருப்பம் தான். நீங்க குழந்தைகளோட கைங்க வந்து ஓரத்துல வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நிறைய வந்து நீங்கள் இனோவேஷனாக ஒருத்தருக்கு ஏதாவது வந்து ஒரு ஸ்கர்ட்ஷிப்பில் போட்டு கொடுக்கணுன்னாலும் இதை வந்து போட்டு கொடுக்கலாம். இது இந்த மாதிரி ரொம்ப அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணுற ஒரு ஸ்டிச்சஸ் தான். பட் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, நீங்கள் போடும்போதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இது ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட்லேயே போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அது பிறகு நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் அப்படியே ஒரு ஹோல் பண்ணி நம்ம வந்து எப்பயும் போல் ஜரி த்ரெட் எடுத்து பேக் ஸ்டிச் எடுத்துக்கணும். ஏன்னா அது டைட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகேன் இப்படி கிராஸாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி லாக் சொல்லுவேன் இல்லையா, இந்த குட்டி லாக் போட்டே ஆகணும் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து பண்ணி இந்த கிராஸாக இப்படி கிராஸாக வந்து அகெயின் வந்து இங்கே சின்னதாக ஒரு குட்டி லாக் போட்டுக்கிட்டு அகெயின் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அங்கேயே வந்து இதை வந்து நம்ம ஒரு லாக் பண்ணி அகெயின் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இதை எடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 2 லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 1 லைனை இப்படி கொஞ்சம் நம்ம வந்து எப்படி வில்லு விடுவோம் அந்த மாதிரி இப்படி புஷ் பண்ணி இங்கே நம்ம வந்து ஒரு லாக் பண்ணி அகெயின் ஒரு செயின் ஸ்டிச்சு எடுத்துடணும். பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த வில் மாதிரியே தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் ஒரு கிராஸ், அகெயின் ஒரு குட்டி லாக், இந்த பக்கம் அகெயின் ஒரு குட்டி லாக். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த கிராஸு அகெயின் வந்து இப்படி. ஓகேங்களா? அகெயின் இங்கே ஒரு குட்டி லாக், அகெயின் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ஸ்டார்டிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த ஷேப் வந்து நம்ம சரியாக எடுக்கலை. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா நம்ம இங்கேருந்து ஷேப் எடுக்கும்போதே நல்லா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக் போடலை நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா? இப்படி எடுக்கும் போது ஒன்று நல்லா வந்து இது இப்படி தள்ளணும். நம்ம வில்ல வந்து புஷ் பண்ணுற மாதிரியே தான் இந்த தள்ளி அகெயின் ஒரு குட்டி லாக் போட்டு இதை புஷ் பண்ணி எடுத்துரும். அதனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே குட்டி லாக் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து நிறைய ஸ்டிச்சஸில் வந்து இந்த குட்டி லாக்குன்றது வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு எங்கே போடுறோமோ அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து அது சூட்டபிள் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து இன்னோவேட்டிவாக இருக்கும். நீங்கள் இது போடும்போது நீங்கள் இதில் வந்து ஜரி த்ரெட்டு கூட டபுள் ஜரி த்ரெட் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், எம்போஸாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி குட்டி லாக் போட்டுட்டு சரி அகெயின் நம்ம எது போட்டாலுமே அந்த லாக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். குட்டி லாக் போடலைன்னாக்கா என்ன பிரச்சனைன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் பீஸாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம எது பண்ணாலுமே இந்த ஸ்ட்ரெயிட் வரணும் நம்மளுக்கு. அந்த அழகாக நம்ம இதில் தான் வந்து போடுறோம் அப்படின்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிலதுக்கு குட்டி லாக் வராது, அது போட வேண்டியதில்லை. பட் இதுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த குட்டி லாக்குன்றது போட்டே ஆகணும். நான் இதுக்கு ஏன்னா வந்து 2 லைன் ஏன் போட சொல்கிறேன்னா இந்த லைன்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் லாக் பண்ணிடுறேன். பார்த்திங்களா, இவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது. இதுவே வந்து நான் வந்து இப்போ சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன்.
இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி பேக் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு த்ரெட் வந்து வெளியே வரவே வராது. கிராஸ், குட்டி லாக், அகெயின் ஸ்ட்ரெயிட், குட்டி லாக், அப்படியே இந்த முக்கோணம் மாதிரி வந்து இங்கே நம்ம குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கடுத்து இதை பாருங்கள், இதிலிருந்து கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அப்படி புஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்து வரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. கிராஸ், குட்டி லாக், ஸ்ட்ரெயிட், குட்டி லாக், அகெயின் கிராஸ், குட்டி லாக். இப்போ இது உள்ள இப்படி எடுத்து அந்த நம்ம வில்லு வந்து புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். இனி வந்து நம்ம இதை அப்படியே தான் போட்டுக்கிட்டு வரணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். நீங்கள் வந்து இதை போட்டு பழகுனீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக ஆரி ஒர்க்கோட உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறைய வேணுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டில் போடும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போட போட உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டு தானாக வந்துடும். போட்டுக்கிட்டே இருக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எப்போவுமே ஆரி ஒர்க்கு நம்ம போடும்போது ரொம்ப தலைவலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போட உக்காந்துட்டிங்கன்னாக்கா அதுலேயும் நீங்கள் இதை போட்டுட்டு யாருக்குன்னா போட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை மதர்க்கோ யாருக்கோ போடுறீங்கனாலும் அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதை போட்டு போட்டு பழகுங்க. எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இதை போட்டு பழகுங்க. இப்போ லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணும்போது கூட ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, லாக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி கை பிடிச்சிக்கோங்க. இப்போது நகராது நம்மளுக்கு. இப்போ நகராமல் நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை கொஞ்சமாக இப்படி எடுத்து இந்த கை இருக்குது இல்லைங்களா, இந்த கையில் இப்படி தள்ளி இப்படி பிடிச்சிங்கன்னா எங்கே குத்துனீங்களோ அதே இடத்துல வந்து நம்ம புஷ் பண்ணி குத்திடலாம். குத்தி உள்ளே இருக்கிறத நிதானமாக அப்படி இழுத்திங்கன்னாக்கா லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை நிதானமாக இழுத்திங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக லாக் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இதை போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.